Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு கீரை கூட்டு. 1 கப் துவரம் பருப்பு எடுத்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம். கடாய் சூடு பண்ணி ஆயில் கொஞ்சம் விட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எந்த கீரை யூஸ் பண்ணினாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு அரைக்கீரை எடுத்துர்க்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆனியன் பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கினா போதும். நமக்கு தேவையான அளவு காரத்திற்கு ஏற்ப 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம், சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். கொதிச்சு வரவும் வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு கொதிச்சு வரவும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேங்காயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கீரை வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சேர்த்துக்காத குழந்தைங்களுக்கு இப்படி இந்த ரெசிபி மூலமாக நம்ம கீரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.